நம்ம வந்து இந்த வீடியோவில் அரசியலை பற்றி பார்ப்போம். இப்போது முதல் நிலையில் இந்த 2026 எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, அந்த எலெக்ஷனுக்கு வாக்காளர்கள், அதாவது முதல் முறை ஓட்டு போடக்கூடிய இல்லை இது முன்னாடி ஓட்டுகள்லாம் போட்ட அனுபவமிக்க வாக்காளர்களுக்கு நான் ஒரு சில என்னுடைய தகவல்களை, என்னுடைய கருத்தையும் அறிவுரைகளாக சொல்கிறேன். இதை பார்த்து நீங்கள் எப்படி ஒரு எலெக்ஷன் வந்து எப்படி ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் இது. ஸோ இதில் நான் வந்து ஒரு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தலைவனையோ, நீங்கள் வந்து ஒரு தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும், எந்தெந்த மாதிரியான வியூ பார்க்கணும் அப்படி இப்போ எலெக்ஷனில் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ ஓட்டு போடாமல் புதுசாக ஓட்டு போடுறவங்களுக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. அப்புறமா இப்போ அவர்கள் யாரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ஐடியாலஜி மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கக்கூடாது. மொத்தமாக ஒரு அரசியல் அப்படின்னா அதில் எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம வந்து ஒரு 10 பேர் ஓடுறாங்கன்னா 10 பேர் எப்படி ஓடுறாங்க, அதில் நல்லா யார் ஓடுறா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணுறா அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து வின்னரை முடிவு பண்ணுவதை தவிர, நீங்கள் ஒருத்தரை பிளான் பண்ணிக்கிட்டு போய் அவங்களே வந்து ஜெயிக்கணும், அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற ஒரு போர்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ 10 பேர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் யார் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முக்கியமே தவிர, இப்போ நீ அவங்களுக்கு தகுந்த அவங்களுக்கு பிடிச்சவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே போகக்கூடாது. அப்போ யார் சிறந்தவர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய முடிவுகளை அவங்களே எடுக்கணும். அப்போ அவங்களே வந்து எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸையும் பார்க்கணும், யாராவது சிறந்த முறையில் யாராவது கலப்பணி ஆடுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து யார் சிறந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, யாருடைய ஐடியாலஜி நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு தலைவனையோ ஒரு நம்ம ஆளக்கூடிய ஒரு முதல்வரையோ நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. ஸோ நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அப்போ நம்ம எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ முதல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம வந்து ஒரு அரசியல் இப்போ நீங்கள் ஒரு ஓட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் எத்தனை சம்பவங்கள் எந்தெந்த விதமான ஊர்களுக்கு போகிறீங்க, நீங்கள் இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை பார்க்குறீங்க கிடக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ரோட்டில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுமே இந்த நாட்டுடைய பிரச்சனை. அப்போ நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, வீட்டு வாசலில் வந்து ஆரம்பிக்குது இல்லையா, அங்கே ஆரம்பிக்கக்கூடிய ரோடில் இருந்து ஒரு ரோட்டில் இருக்கிற பள்ளம் கொண்டு குடியிலிருந்து நீங்கள் போய் இன்றைக்கி ஒரு அரசு அலுவலகங்களில் நீங்கள் வாங்கக்கூடிய ஏதோ ஒரு சான்றிதழ் பெறதுக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கான திட்டத்தை நோக்கி ஒரு அரசு அலுவலகங்களை நோக்கி போகலாம், நீங்கள் மருத்துவமனைக்கு போகலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் மருத்துவமனைக்கு போய் மருத்துவமனைக்கு போய் வைத்தியம் பார்க்குறதுக்காக போகலாம், நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். ஸோ நீங்கள் அரசு அலுவலகங்கள், மருத்துவமனை, போலீஸ் ஸ்டேஷன், ஒரு சுகாதாரம், திடீர்னு ஒரு தீயணைப்பு துறை எப்படி வேலை பார்க்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்கே நம்ம நாட்டில் அன்றாட சராசரியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு பின்னாடி இருக்குங்கிற ஒரு மமதையில் ஒரு தெம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் பேசலை. எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத சாதாரண ஒரு அன்றாட வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு எந்தெந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நமக்கு தான் பிரச்சனை வரலையே, இது அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு கடந்து போகிற ஒரு ஆட்களாக இருந்தீங்கன்னா இது அவங்களுக்கானது கிடையாது. ஸோ நீங்கள் இதனால எல்லாருக்கும் பிரச்சனை, இவங்களுக்கு பிரச்சனை. ஸோ காரில் போகிறவங்க ரோட்டில் இருக்கிற சின்ன குண்டு முடி இதெல்லாம் கிடைக்கிறத வந்து அவங்கள பொருட்படுத்த மாட்டாங்க. ஸோ அப்படி காரில் போகிறவங்களுக்கு அது பெருசாக கிடையாது. இப்போ 2 வீலர்லையோ பைக்லையோ போகிறவங்களுக்கு, அப்போ பைக்கில் ஒரு சைக்கிளில் போகிறவங்க, நடந்து போகிறவங்களுக்கு அந்த முள் அந்த கல் இதெல்லாம் வந்து எப்படி ஒரு 2 வீலரில் ஒரு லேடிஸ் யாராவது பெண்களை வச்சு அழைச்சிட்டு போகிறவங்க அந்த குழியில் வண்டி விடும்போது அப்போ அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அப்போ சாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அப்போ ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்ட நெரிசல், அப்போ அங்கே பெட் அந்த இயற்கைகள் பற்றாக்குறை, அப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மாத்திரைகள் இது இல்லை அது இல்லைன்னு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள், இப்போ நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூமுக்கு போகிறதுக்கும் ஒரு சினிமா தேட்டரில் இருக்கிற பாத்ரூமுக்கு போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய, அப்போ இந்த மாதிரியான அப்போ இதை யாருக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ இதை யாருக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ இவங்க மட்டும் எப்படி பெட்டராக கொடுக்குறாங்க, இவங்களால ஏன் பெட்டராக கொடுக்க முடியல, அப்போ இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய குறை அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுதோ இது அவர்களுக்கானது. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் தலைவரை பிடிக்கும் இல்லையா. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த அரசியல் தலைவர் வந்தால் தேர்ந்தெடுப்பாரா. அப்போ நம்ம நேரடியாக நம்ம தலைவர்கள் பக்கம் போக முடியாது. அப்போ நம்ம பக்கத்தில் இங்கே ஒரு வார்டு மெம்பர், ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி அப்படின்னு தான் நம்ம போகணும். அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம போகும்பொழுது என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் நம்ம பார்ப்போமோ அந்தந்த பிரச்சனைகளை இங்கே இருக்கிற ஒரு வார்டு மெம்பருக்கும் இங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏவை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம எந்தெந்த மாதிரியான இப்போ நம்ம வார்டுக்கு ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னா அந்த வார்டு மெம்பருக்கு இந்த நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தெரியுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்போ நம்ம ஊராட்சி மன்ற தலைவருக்கு நம்ம ஊராட்சியில் இருக்கிற எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ எம்எல்ஏவுக்கு நம்ம என்ன பார்க்கணும். அப்போ ஒரு நாட்டை ஆளணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முதல்வருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள், இப்போ இருந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகள், இனிமேல் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் அவருக்கு தெரியுமா. ஸோ நீங்கள் இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சி சரியில்லை அப்படிங்கிற ஒரே ஒரு தத்துவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போது அவங்க சரியில்லை அப்படின்னு நீங்கள் வந்தீங்க அப்படிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத பொறுத்து தான் அப்போ நீங்கள் சரியில்லையா அப்படிங்கிறது மக்களுக்கு புரியும். அப்போது ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது இந்த மாதிரியான ஒரு பார்வையாக வந்து ஒரு கடைநிலையில் இருக்கிற ஒரு வாக்காளன் வந்து முடிவு செய்யணும். ஸோ நமக்கு பிடிக்குது, நமக்கு பிடித்த நடிகர் வராரு, நமக்கு
நமக்கு பிடிச்ச அரசியல் தலைவர், இத்தனை வருஷம் கட்சி ஆண்ட கட்சி, இது புதுசாக வந்த கட்சி, இவங்க வந்து முக்கியமான கருத்தை பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் போகக்கூடாது. ஸோ இவர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தா இவங்க வந்து இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லோரும் மக்களோட நிற்போங்கிறாங்க. அப்போ மக்களுடைய அன்றாட தேவைகளை, அன்றாட அவங்க வாழ்க்கையில் பார்க்குற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்னு நம்ம ஒரு நாள் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பிரச்சனையை இவர் வந்தால் தீர்ப்பாரா, இதில் எத்தனை யார் வந்தால் இந்த பிரச்சனையை பார்ப்பா அப்படிங்கிற ஒரு புரிதல் கொண்டு வரணும். இந்த புரிதலுக்குள்ளே வந்து நீங்கள் அரசியலை பார்க்கும்பொழுது தான் நீங்களும் ஒரு சிறந்த ஒரு அரசியலுக்கு களம் தெரிஞ்ச ஒரு ஆளாக நீங்கள் வருவீங்க. அப்போது ஒரு சாதாரணமாக ஒரு எலெக்ஷனுக்கு, வரப்போகிற எலெக்ஷனுக்கு வாக்களிக்கிறதுக்கு 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஆனால் வெறும் 18 வயசு மட்டும் பூர்த்தி அடைஞ்சிடக்கூடாது. அவன் அறிவுபூர்வமாகவும் அவர் உளவியலாகவும் அவனுக்கு 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். வெறும் வயசு மட்டும் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிட்டா அவன் வந்து சரியான தலைவனை தேர்ந்தெடுக்க தகுதியானவன் அல்ல. ஆனால் அவன் சிறந்த தலைவன் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனசு லெவலில் அவன் வந்ததுக்கப்புறம் தான் அவன் வந்து உண்மையிலே ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சாமானியனாக இருக்கிறான். அப்போ ஒரு ஓட்டு போடுற இந்த இடத்துக்கே நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாட்டினுடைய பிரச்சனைகள் எந்தெந்த ஊரில் எந்தெந்த பிரச்சனை இருக்குது, அதை ஆட்சியாளர்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது முன்னாடி நடந்த பிரச்சனைகள்லாம் இப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறதான் நிறைய நம்ம சமூக வலைதளங்களில் நம்மளுடைய நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி படிக்கும்போது கிடைக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் தேடி படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து இந்தியா ஜெயிச்சா, பாகிஸ்தான் ஜெயிச்சா, இப்போ இதில் இந்த மேட்ச்சில் எத்தனை ரன்னு தேடி பார்க்கக்கூடிய ஆளுங்க, பிக் பாஸில் யார் இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு தேடி பார்க்கக்கூடிய ஆளுங்க, நீங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் முன்பு இதுதான் முக்கியம். இதை நீங்கள் தேடி படிக்கக்கூடிய ஒரு ஆட்களை நீங்கள் மாறணும். ஸோ இது வந்து ஒரு வாக்காளர்களுக்கு உள்ள ஒரு வரையறை அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க எப்படி ஓட்டு போடணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணி சொல்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு வரையறை. ஸோ ஓட்டு போடுறதுக்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்போது ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது. அப்போ இவ்வளவு மக்கள் பிரச்சனைகளை மக்கள் வந்து இவ்வளோ தேடி படிச்சுட்டு இவ்வளோ ஒரு கட்டமைப்புக்குள்ளே எப்படிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு வருதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ தலைவன் அப்படிங்கிறவன் இப்போ வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு அரசியல் களத்தில் இப்போ ஒரு தலைவன் ஒரு மக்கள் பிரச்சனையை பேசி நான் வந்து முதல்வனாக வந்தால் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இவ்வளோ ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நடந்த காலகட்டங்களில் நடந்த ஆட்சியிலிருந்து நாங்கள் இவ்வளோ மாறுபடுறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படிலாம் நாங்கள் மாற்றுவோம், இது வரைக்கும் செய்தவர்கள் இப்படிலாம் செஞ்சாங்க, இது போல் நாங்கள் செய்ய போகிறதில்ல, நாங்கள் வந்து வேறு எங்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்குது, நாங்கள் வந்து இங்கே ஒரு பிரச்சனையும் இந்த மாதிரிலாம் மாற்றணும்னா இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியூ ஒரு பார்வை எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் இதையெல்லாம் கொண்டு வர போகிறோம், இதெல்லாம் எப்படி செய்ய போகிறோம், நாங்கள் இதெல்லாம் இப்படி மாற்ற போகிறோம், இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்குது, இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்குது, மீனவர்கள் பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்குது, ஆசிரியர்கள் பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்குது, மருத்துவர்கள் செவிலியர்கள் பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்குது, ஸோ போலீஸ்காரங்களுக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்குது, விவசாயிகளுக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரியான தீர்வுகளை நாங்கள் இப்போ நீங்கள் அவங்கவுங்க எப்படி செய்ய போகிறாங்கிறத எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் இப்போ இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வச்சாங்களா, இல்லை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னென்ன ஐடியாவும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு தலைவனுக்கு இந்த மாதிரியான தகுதிகள் தேவைப்படுது. இப்போ ஒரு தலைவனாக அப்படி வரான் அப்படின்னா இப்போ அவனுக்கு எவ்வளோ ஒரு பார்வை, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கடைகொடியில் ஒரு உயிர் போனாலும் இந்த இடத்துல உயிர் எதற்காக போணுச்சு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஸோ இந்த பிரச்சனையை தீர்த்து ஏதோ ஒரு உயிர் கூட நம்ம ஆட்சியில் சாதாரணமாக போயிடக்கூடாது. அப்போ அரசினுடைய அலட்சிய போக்கால் எந்த ஒரு உயிர் சேதமும், எந்த ஒரு இடர்பாடுகளும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஆட்சியை கொடுக்கணும். அப்போ அப்படியே அந்த ஆட்சியை கொடுத்துட்டாலும் சரி, அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு தமிழ்நாடு போகுது அப்படின்னா இதை மற்ற நாடுகளை விட மற்ற மாநிலங்களை விட நம்மளுடைய நாட்டை எந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டே இன்னும் சரியாக செய்யாத ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த உட்கட்டமைப்பை டெவலப் பண்ணாத ஒரு ஊர் தான் நம்ம ஊர். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் நீங்கள் இதை டெவலப் பண்ணுறதுக்கே இன்னும் ஆல்ரெடி ஒரு 70 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இன்னும் வரப்போகிற 5 ஆண்டுகளுக்கும் நீங்கள் இதே மாதிரியான ஆட்சியாளர்கள்ட்ட இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் இதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த உள்கட்டமைப்பு வந்து எந்த அளவுக்கு வளரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அப்படியே வளர்ந்துட்டு எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகளும் பூர்த்தி ஆகிட்டுங்கிற பட்சத்தில் இப்போது இருக்கிற நம்மளுடைய குரோத்தை வந்து எப்படி அதிகப்படுத்துறது. இப்போ நம்ம வீட்டுக்கு இப்போ எல்லாருக்கும் வந்து வீட்டில் பல கடன்கள் இருக்கும். ஸோ கடன்லாம் அடைச்சாச்சுப்பா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இப்போ அடுத்து நான் எல்லாம் பண்ண போகிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணி இப்போ லாபம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற வியூ வந்து எந்தெந்த அரசியல் தலைவர்களுக்கு இருக்குது. ஸோ வருங்காலத்தை பற்றியும் இப்போ இருக்கக்கூடிய இப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் வரப்போகிற 5 வருஷத்தில் இதை செய்ய போகிறதா சொல்கிறாங்க தவிர வரப்போகிற 50 ஆண்டு காலத்தில், வரப்போகிற 100 ஆண்டு காலத்தில் இப்போ பிறக்கிற பிள்ளை வந்து 20 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு அவன் வாழும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் வந்து எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவான். ஸோ அதை இப்போவே நான் வந்து அவன் 25 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வாழ போகிற வாழ்க்கைக்கு உண்டான தேவைகளை நான் இப்போயே உருவாக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான திட்டங்களை வச்சிருக்கக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அந்த மாதிரி திட்டங்களை வச்சிருக்கக்கூடிய தலைவர்கள் எங்கே இருக்காங்க? இப்போ எப்படி ஒரு வருங்கால இப்போ நம்ம ஆட்சியை
இப்போ நம்ம வாக்களிக்க போகிறதே வந்து அடுத்த 5 வருஷத்துக்கான முதல்வர் தானே. இது வரைக்கும் பார்த்த முதல்வர்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு யாருன்னு நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். அப்படி தேர்ந்தெடுக்க பொழுது அடுத்த 5 வருஷத்துக்கு வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. அடுத்த 5 வருஷத்துக்கும் சேர்த்து அடுத்த 50 வருடம் 100 வருடங்கள் ஆனாலும் அடுத்த 5 வருஷம் ஆள போகிற அவங்களுடைய ஒரு திட்டங்களும் பேசப்படக்கூடிய ஒரு ஒரு அரசியல் கட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ அந்த கட்சியோட தலைவனும் அந்த ஒரு இப்போ இருக்க காலகட்டங்களில் பிறக்கிற ஒரு குழந்தைய அடுத்தடுத்து வளர ஸ்டேஜுக்கு அவங்க எந்த மாதிரியான திட்டங்கள் கொடுப்பான். ஸோ அது குழந்தை 5 வயசாக இருக்கும்போது ஒரு குழந்தை இப்போ பிறக்கிற குழந்தை 5 வயசு வரைக்கும் வளர்க்கிற அளவுக்கு தான் நீங்கள் இப்போ போட ஓட்டு இருக்குது. ஆனால் அந்த குழந்தை 20 வயசு கழிச்சு வளரணும். ஒரு 30 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான வியூ வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ஓட்டு போடணும். ஸோ வெறும் 5 வருஷம் அது மட்டும் கிடையாது. இது இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய செடி வளர்ந்து காய்க்கிற நிலைமை வர்ற வரைக்கும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இது வெறும் 5 வருஷம் மட்டும் உள்ள தாக்கம் கிடையாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து தலைவனை தேர்ந்தெடுக்கணும். ஒரு தலைவன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான இப்போ இவ்வளோ கட்டமைப்பு இருக்கக்கூடிய நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நாட்டில் 50 வருஷங்களாக இதையெல்லாம் சீர் செய்யக்கூடிய இந்த நாட்டில் சீர் செய்யறதுக்காக போராடிட்டு இருக்கிற இனிமேலும் வர கட்சிகளும் இதையே செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகளை தீர்க்கணும். இதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனைகளையும் சரி செய்யணும். இப்போ நல்ல முறையில் க்ரோத் பண்ணி கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு லீடர்ஷிப் தேவைப்படுது. அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி இப்போ எப்படி சொல்லுவோம், ஒரு ஆர்ட் இருக்குது. ஸோ அந்த ஆர்ட்டில் நீங்கள் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 1 அப்படின்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள். ஸோ அதை தீர்த்தாச்சு. ஸோ அடுத்தது உட்கட்டமைப்பு. பொதுமக்களுக்கு, அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்குன்னு ஒன்று இருக்கும், பொதுமக்களுக்குன்னு ஒன்று இருக்கும். சாலை போக்குவரத்துங்கிறது பொதுமக்களுக்கான ஒரு தீர்வு. ஸோ இதையெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரிலாம் தேர்ந்தெடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான கட்டமைப்புகளை சரி செஞ்சுட்டு ஸோ இப்போ இந்த சாட் முடிஞ்சுட்டு அடுத்த சாட் இந்த இடத்த மாற்றோம். இதில் வளர்ச்சியில் இப்போ எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம நாட்டினுடைய காசு எடுத்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது 200 ரூபாய் வரப்போகுது. ஸோ அது எந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது? அப்போ நம்ம தற்சார்பு பொருளாதாரம், நம்ம யாருக்கிட்டையும் கையெழுத்து வைக்கக்கூடாது. நம்மளுடைய நாட்டில் இருக்கிற வளங்களை வச்சுக்கிட்டே நாம் வந்து வளர்ந்து வரணும். அப்படின்னா நம்மகிட்ட என்னென்ன வளங்கள் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அந்தந்த வளங்களை வச்சு என்னென்ன ஐடியா வச்சுருக்காங்க நம்மளோட தலைவர்கள். ஸோ அந்த வளங்களை வச்சுருக்கக்கூடிய ஐடியாக்கள் வச்சு கூட தலைவர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான ஒரு ஒவ்வொரு வாக்காளரும் ஒரு பக்கா அரசியல்வாதியாக மாறும் பொழுது இந்த அரசியல்வாதிகளுடைய ஆட்டங்களும் விளையாட்டுகளும் இவங்களுடைய கணக்கு, இவங்களுடைய அந்த அரசியல் நாடக மேடைகள், அவங்க கூடிய அந்த நாடகங்கள் நடத்துகிறாங்களே அந்த நாடகங்கள், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வெறும் வாக்காளராக இருந்தால் மட்டும் பார்த்தாது. நீங்களும் அரசியல்வாதியாகவே மாறணும். இங்கே உள்ள எம்எல்ஏ எப்படி யோசிப்பாருங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இங்கே இருக்கிற ஒரு வார்டு மெம்பர் எப்படி யோசிப்பார் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் எப்படி யோசிப்பாருங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும். இங்கே இருக்கிற ஒரு கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தன்னுடைய கட்சியை இந்த இடத்துல வளர்த்துக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க, இங்கே வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்க எந்தெந்த மாதிரிலாம் மாற்றி பேசுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து வெறும் அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கிற வாக்காளர்கள் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அரசியல் தலைவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு மேலே அவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட நீங்கள் அதிக வரலாறுகளை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ இவர் வந்தால் அப்போ மாறிடணுங்கிற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிவிட. ஸோ இவருக்கு தெரியறதை விட நமக்கு அதிகமாக தெரியணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் செய்யணும். இப்போ அவன் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு நிகழ்வை பற்றி படிச்சுட்டு வந்து பேசுகிறார் அப்படின்னா அந்த நிகழ்வோட உண்மைத்தன்மை என்னங்கிறத நீங்களே ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். நீங்கள் நாட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை இல்லை, அரசியல் கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனை இல்லை, நீங்கள் இருக்க கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனையோடைய உண்மைத்தன்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்வது சரியா. இப்போ நம்ம தலைவர் வந்து இப்படி நம்ம கட்சியை பற்றி பேசுகிறாரு, ஸோ நம்ம கட்சியை பற்றி இந்த தலைவர் வந்து இப்படி பேசுகிறாரு, ஸோ இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் முதல்ல அரசியல் தெரிஞ்சுக்கணும். அரசியல் முதல்ல வாக்காளர்கள் தெரிஞ்சுக்கணும். வாக்காளர்கள் அரசியல்வாதியாக ஆகாத வரை இங்கே உள்ள அரசியல்வாதிகள் வாக்காளர்களை அடிமையாகவே வைத்திருப்பார்கள். இதுதான் உண்மையான நிகழ்வு, இதுதான் உண்மையான ஒரு கோட்பாடு, ஒரு கருத்து. இதை ஒவ்வொரு வாக்காளரும் 2026 வர்றதுக்குள்ளையாவது இப்போ நம்ம நாட்டினுடைய அரசியல் எந்தெந்த மாதிரியெல்லாம் போயிருக்கு. சுதந்திரம் கிடைச்சி 70 ஆண்டுகள் கிட்ட வந்துருச்சு, 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இதுவரை என்ன அரசியல் காலத்தில் என்னென்னலாம் நடந்திருக்கு, ஸோ இப்போ இருக்கிறவங்க எதையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் வரவங்கள்ட்ட என்ன ஐடியா இருக்குது, இது எல்லாத்தையுமே பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு கட்சி பின்னாடி போயிட்டு ஓட்டு போடணும், இவர் தான் நம்ம தலைவர்னு நிற்காதீங்க. ஸோ எல்லாத்தையும் இருக்கிற ப்ளஸ் மைனஸையும் பாருங்கள். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நின்று பார்க்கும்போது இக்கரைக்கு அக்கறை பச்சை, இல்லை அக்கறைக்கு இக்கரையே பச்சை அப்படி தான் தோணும். அப்போ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணிவிடாது. அப்போ எது சரியானதுங்கிறத நீங்கள் தேடணும். சற்று மையம் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் தேர்ந்தெடுத்த இடம் தவறு அப்படிங்கிற பட்சத்தில் பாரபட்சமே இல்லாமல் மாறுங்க. அதில் எப்படி சொல்கிறது, நம்ம நாட்டினுடைய நல்லதுக்காக எது செய்தாலும் தவறு. அதாவது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேருனா எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல தலைவனை உருவாக்குறதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ள இப்போ இவர் செய்த தப்பு தானே, இவர் நம்ம ஆதரிக்கிறமேனு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எடுத்தது முடிவு சரி. ஏதோ ஒரு காரணத்துக்காகவும் ஏதோ ஒரு நமக்கான ஆள் அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம ஆட்கள் அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம சாதிக்காரன் நம்ம மதத்துக்காரன் அப்படிங்கிறதுக்காகவும் ஒருத்தர் பின்னாடி போகாதீங்க. உண்மையிலேயே அவன் வந்து மக்களுக்காக நிற்கிறான், உண்மையிலேயே அந்த தலைவன் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவானா, மக்களுக்கான தேவைகளை செய்வானா, இல்லை மக்களுக்கான இப்போ எப்படி சொல்கிறது, முதல்ல அவனுடைய உள்கட்சி பிரச்சனைகளை முதல்ல பார்க்குறது அவனுக்கு கட்சி வாழ்க்கை விளையாடக்கூடாது. ஆனால் மக்களுக்கான பிரச்சனைகளையும் மக்களுக்கான தீர்வுகளையும் அவன் எடுத்துக்கணும். வெறும் தீர்வுகள் மட்டும் பார்த்து தீர்வுகள் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு நீதி கிடைச்சா போய் நீ போய் சாப்பிடுறதுன்னு போயிடக்கூடாது. உனக்கு அடுத்து வேற என்ன பிரச்சனை இருக்குது, ஸோ இப்போ உனக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸோ நீ மேலே வரணும், அவனுக்கு என்ன அந்த மாதிரி ஐடியா என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும்.
ஒவ்வொரு வாக்காளர்களுமே சிந்திச்சு வாக்குறீங்க, வெறும் சிந்திச்சு வாக்குறீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் காசை கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம் நினைப்பாங்க. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. நீங்கள் ஒவ்வொருத்தருமே அரசியல் தெரிஞ்சுக்கிங்க, தேடி படிங்க. ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அந்த அரசியல் தலைவர்களுக்கு பின்னாடி பல படங்கள் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு படங்களும் யார், இந்தந்த படங்களில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணாங்க, ஸோ அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இவங்கெல்லாம் யார், இப்போது எப்படி சொல்லுங்கள், ஒரு கட்சி தலைவர் போஸ்டருக்கு பின்னாடி பல தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களெல்லாம் இவரையே எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஸோ இது எல்லாத்தையும் தெரியும். ஒரு கட்சிக்கு போகிறது முன்னாடி அந்த கட்சியினுடைய வரலாறு தெரிஞ்சுங்க. ஸோ அந்த வரலாறு, அவர்கள் வச்சிருக்கக்கூடிய தலைவர்களுடைய வரலாறு, ஸோ அவங்க இது நம்ம நாட்டில் நடந்த ஒரு பிரச்சனையின் போதும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஸோ அப்போ ஒரு பிரச்சனை நடக்கும்போது இந்த தலைவர் வந்து என்ன பண்ணியிருந்தான்னு தெரிஞ்சுச்சுனா தான் இப்போ வரப்போகிற பிரச்சனைக்கு அவன் என்ன பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ போன தடவை அவர் வந்து அந்த பிரச்சனைக்கு அங்கே இருந்தார் இங்கே இருந்தாலும் யாரும் பேச வேணாம். ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனைகள் நின்னாரா நிற்கலையா, இவ்வளோ தான் கேள்வி. நிற்கலை, நின்னார்னா எங்கே நின்னார், என்ன பண்ணார், இப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. ஸோ யார்கிட்டையும் அரசியலை பற்றி ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்கியூமெண்ட் அரசியல் பற்றி இன்னொரு நம்ம கூடயே பழகக்கூடிய நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வேறு கட்சி ஆட்கள்கிட்ட நீங்கள் எந்த அரசியல் விவாதங்களையும் செய்யாதீங்க. உங்களுக்கு எது சரிப்படுதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுங்க, அவர்களுக்கு எது சரிங்கிறதோ அது தேர்ந்தெடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தருமே அரசியலை தேடி படிக்க ஆரம்பிங்க. ஸோ அவர்கள் தலைவர் சிறந்தவராக இருக்கக்கூடிய காணொலிகளாக தான் உங்களுக்கு வரும். ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எதை சர்ச் பண்ணாலும் நீங்கள் எது பின்னாடி போகிறீங்களோ அது சம்மந்தமான காணொலிகளாக மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் நடுநிலையாக சிந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லார பற்றியும் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே பாருங்கள். நம்மளுக்கு பிடிச்ச தலைவனாக இருந்தாலும் அவர் செய்தது தவறாக அவர் செய்தது தப்பை வந்து உண்மையிலே ஒரு வீடியோ சுட்டி காட்டிங்கன்னா ஸோ அது உண்மை தான் அப்படின்னு நம்புங்க. ஸோ இவன் ஃபேக் எடிட்டிங் அப்படின்னு நம்பக்கூடாது. ஸோ அப்போ அதோடைய உண்மை தன்மையை தேடி ஆராய்ங்க. நீங்கள் ஏதோ இந்த ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வர வீடியோஸு அவங்களுடைய பேட்டிகள் இது மட்டுமே அரசியல் கிடையாது. மக்களுடைய நிகழ்வுகளில் அவங்களுடைய பங்கீடு எப்படி இருக்குது, இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு தலைவன் வந்து எப்படி செயல்பட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான், அந்த இடத்துக்கு போய் எவ்வளோ நேரத்தில் ஒரு தலைவன் நிற்கிறான், யார் இப்போ ஒரு போட்டி ஒன்று நிற்கிறோம், ஒரு பிரச்சனை வருதுன்னா எந்த ஆம்புலன்ஸ் வந்து முதல்ல வருதுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் கூட வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துக்கு முதல்ல எந்த தலைவன் போய் நிற்கிறான். ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள எந்த மாதிரியெல்லாம் ஒரு தலைவன் செயல்படுறான், இது எல்லாத்தையுமே பாருங்கள். ஒரு அரசியல் தலைவனும் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு கிட்டக்க வந்து நெருங்கி பழகிறான். இப்போ மக்கள் கூட நிற்கணும்னு பேசிட்டு வெறும் அறிக்கை மட்டுமே கொடுக்கக்கூடிய தலைவர்கள் நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபீல்டில் வந்து நிற்கக்கூடிய தலைவர்களை பாருங்கள். ஒரு இதையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல தலைவனை தெரிஞ்சிருக்கணும். ஸோ வரும் அரசியல் வரலாற்றில் ஒரு வரும் காலத்தில் வரக்கூடிய தேர்தலில் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.